ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு 250 கிராம்ஸ், அதாவது 1/4 கிலோ அளவில் ராகி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் சூப்பர் சாஃப்டாக ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போடு இருக்கும். வாங்க வெயிட் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். மேலே அதோட ஸ்டீம் கவர் ஆகிற மாதிரி இன்னொரு பவுலில் 80 கிராம்ஸ் 80 to 85 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் சாக்லேட், நான் இங்கே காம்பவுண்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 50 to 55 கிராம்ஸ் அளவுக்கு ஆயில் ஆர் பட்டர், கஸ்டமரோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம டைரெக்டாக அப்படியே பேட்டரில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளார நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் பட்டர் ஷீட்டோ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு பவுலில் நான் இங்கே ஒரு எக்கு ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருந்தேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே பவுடர் சுகர், நான் இங்கே ஒயிட் சுகர் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேம் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 60 ml கப்பில் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா எக்கோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ராத்தியாக ஆகணுங்கிறதுல சுகர் மட்டும் நல்லா மெல்ட் ஆகி வரணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா பீட் பண்ணி மெல்ட் பண்ணுறதுக்குள்ளார நமக்கு சாக்லேட்டும் நல்லா ஆறிடுச்சு. சுகர் நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகிறது நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே 60 ml கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். நான் இது வீட்டிலே அரைச்ச ராகி மாவு தான், கடையில் வாங்கின ராகி மாவு இல்லை. அப்புறம் டோட்டலாக 20 கிராம்ஸ் வர அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த ராகி ஃப்ளோரோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இருக்காது. நார்மல் ஹேண்ட் விஸ்க்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இதில் பால் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும். இதை நிஜமாகவே யார்கிட்டையாவது ராகி ப்ரௌனின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாக்லேட்டியாக இருக்கும். நார்மலாக ராகி ஃப்ளோரில் செய்யும்போது நமக்கு அந்த கிரிங்கிள் டாப் கிடைக்காது. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக மாய்ஸ்டாக இருந்தது. இதை கொடுக்கும்போது நம்மளோட குட்டீஸ்க்கும் சரி, வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க என்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை கேக்கு மாற்றிட்டு நான் இதை ஒரு டூத் பிக்கால் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டாப்பிங்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய கஸ்டமர் டாப்பிங்ஸ் எதுவும் வேண்டான்னு சொன்னதுனால நான் ப்ளைனாகவே விட்டுட்டேன். அவனில் ப்ளேஸ் பண்ணி 180ல் 25 minutes நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல கிரிங்கிள் டாப்போடு இருந்தது. நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட வெயிட் டோட்டலாக 280 கிராம்ஸ் இருந்தது. இதை நான் 6 பீசஸாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 4 பீசஸாக கூட போட்டுக்கலாம். 4 பீசஸ் போடும்போது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் 6 பீசஸாக போட்டுக்கிறேன். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நிஜமாகவே சொல்கிறேன், ராகி ப்ரௌனின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு டாப்பிங்ஸ் வேணும்னா நட்ஸ் இல்லை சாக்லேட் கனாஷ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராகி ப்ரௌனி என்கிட்ட டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் மினிமம் ஆர்டர் 250 கிராம்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் பீசஸாக பல்க் குவான்டிட்டியில் வேணும்னாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம்.